நம்ம இப்போ ஒரு கரடி கதை பார்க்க போறோம். மிலோவும் சந்திரனும். ஒரு காட்டுக்குள்ள மிலோ அப்படிங்கிற ஒரு குட்டி கரடி இருந்தது. மிகவும் விசித்திரமான குட்டி. மற்ற கரடி குட்டிகள் ஓடிக்கிட்டு விளையாடும் போது இவன் மட்டும் வானத்தை பார்த்துக்கிட்டு கேள்விகள் கேட்கிறான். நான் ஒரு நாள் சந்திரனுக்கு போகலாமா? தாத்தா கரடி சிரித்தார். ஏன் முடியாது மிலோ, நீயே முதல்ல போவ. அந்த ஒரு இரவு எல்லா உயிர்களும் தூங்கிக்கிட்டு இருந்தது. மிலோ தூங்கல. அவன் ஜன்னல பார்க்கறான். அப்போ பார்த்தான் ஒரு பெரிய வெள்ளை மின்மினி மோனி. அது நேரா வானத்துலயே போறது, சந்திரத்தை நோக்கி. அவன் பையை எடுத்து தேன் குக்கீஸ் பாக்கெட்டில் போட்டான். ஸ்கார்ப்பும் கட்டிக்கிட்டு அவன் ஏற ஆரம்பிச்சான். மேலே மேலே மரங்களை கடந்தான், மேகங்களை கடந்தான். முழுசா சந்திரனின் மேலேயே பார்த்தான். வாங்க மிலோ. சந்திரா அவனுக்காக காத்திருந்தா. அவர்கள் சந்திரத்துல பவுன்ஸ் பண்ணினாங்க. மெதுவா ஒலியா சிரிச்சாங்க. மிலோ அவனோட தேன் குக்கீஸ் கொடுத்தான். சந்திரா அவனுக்கு ஒரு ஒளிரும் பாறை கொடுத்தா. இது நீ தைரியமா இருக்கும்போது ஒளியுமே, அவள் சொன்னா. அதுக்கப்புறம் நேரம் ஆயிடுச்சு, நான் அப்புறம் வருவேன் என்று சொல்லிடு கிளம்பினான். மிலோ மோனில் இருந்து இறங்கினான். தன்னுடைய சின்ன மர கட்டிலில் படுத்து தூங்கினான். முகத்துல ஒரு சின்ன சிரிப்பு. அடுத்த தடவை செவ்வாய்க்கு போவேன் என சொன்னான்.